இங்க நம்ம சோனிக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ஒரு ரேஸ் நடக்குது. நம்ம சோனிக் நீச்சல் ரேஸ் நினைச்சுக்கிட்டு அதுக்கான காஸ்டியூமை போட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே ரன்னிங் ரேஸ்க்கான ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சோனிக் தான் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவனையே தாண்டி அவனை விட பயங்கர ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம சோனிக்கு பயங்கர காண்டாகி அவனுடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி பால் மாதிரி எல்லாம் மாறி மின்னல் வேகத்துல ஃபினிஷ் லைனுக்கு வந்து நின்னா அங்க இவனுக்கு முன்னாலேயே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவன் பயங்கர ஷாக்கிங் ஆகி அவங்கள போய் டச் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவனால அவங்கள டச் பண்ணவே முடியல. என்னடான்னு பார்த்தா அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவங்க இருக்கிற மாதிரி ஆல்ரெடி மேல ஒரு ப்ரொஜெக்டரை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால நம்ம சோனிக் ரேஸ் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப ஓடி வரான். வந்து பார்த்தா அவங்க அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. என்னடான்னு கேட்டா இன்னைக்கு தான் நம்ம சோனிக் உலகத்துக்கு வந்தனால அதனால இந்த நாளையே அவனுடைய பர்த்டேவா கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சோனிக் மாதிரியே ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஷேடோங்கிற ஒரு ஏலியனை 50 வருஷமா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்ணி அவனை திறந்து விட்டுறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் அலர்ட் ஆகி அவனை ஷூட் பண்றதுக்காக ஏம் பண்றாங்க. ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனால குறிப்பிட்ட தூரத்துக்கு டெலிபோர்ட் கூட ஆக முடியுது. அந்த பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸையும் அவன் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுறான். வெளியில வந்ததும் இல்லாம சிட்டிக்குள்ளேயே போயிடுறான். அங்கேயே செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சிடுறாங்க. அதனால அவன் பயங்கரமா கோவப்படுறான். அதே நேரத்துல இங்க நம்ம சோனிக் இருக்கிற இடத்துக்கு ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வருது. அதுக்குள்ள இருந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் இறங்கி வராங்க. வந்து ஜப்பான்ல ஒரு பெரிய பிரச்சனை, டீம் சோனிக்குடைய ஹெல்ப் எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே இவங்க எல்லாருமே கிளம்பி அவங்க கூடவே போயிடுறாங்க. அந்த இடம் வந்த உடனே அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல போய் லேண்ட் ஆயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஷேடோவும் வரான். வந்த உடனே நம்ம சோனிக் அவனை பார்த்துட்டு நீ ஏன் என்ன மாதிரியே இருக்கன்னு கேட்க, அதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, நீ தாண்டா என்ன மாதிரி இருக்கன்னு சொல்றான். உடனே நம்ம டைல அவங்கிட்ட சண்டை போடுறதுக்காக வேகமா போறான். ஆனா அவன் ஒரே அடியில நம்ம டைல அப்படியே பறக்க விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை அடிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப பலமா இருக்கான். இவங்களை அசால்ட்டா அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்டுட்டு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போறான். நம்ம சோனிக்கும் அவன் பின்னாலேயே துரத்திக்கிட்டு போறான். ஆனா என்னதான் வெறியோட பின்னாலேயே துரத்திக்கிட்டு போனாலும் கடைசியில அவன் கிட்ட ஓங்கி ஒரு குத்து வாங்கிக்கிட்டு அப்படியே டமால்னு கீழே விழுந்துறான்.